இப்போ அடி ஒரு வழியாக கிச்சன் வேலை எல்லாத்தையும் முடிச்சாச்சு. பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி முடிச்சாச்சு. இப்போ தான் கிச்சனே நீட்டாக இருக்குது. இனிமேல் போய் அடுத்த வேலையை பார்ப்போம். இந்த கருவாடை கொண்டு மேலே காய வைக்கணும். கொஞ்சம் நேரம் காய வச்சாதான் நல்ல கருவாடாக இருக்கும். சரி சரி, போவோம் போவோம். என்ன நாத்து, இந்த பக்கம்லாம் வந்திருக்க? உனக்கு பழக்கம் இல்லாத ஏரியா வச்ச இது. இங்கே உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேணும்? திங்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைம்மா. இப்போ தான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வர்றேன். அங்கே போய் தேடினாலும் ஒன்றும் கிடைக்காது. அண்ணி, இன்னும் நீங்க என்ன பழைய மீனாவா தான் நினைச்சிட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மீனா டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டா. அது உங்களுக்கு தெரியுமா? நீங்க எங்க மாமியார் வீட்டுக்கு வந்து பாருங்க. அந்த எல்லா வேலையையும் இழுத்து போட்டுட்டு செய்யறது இந்த மீனா தான். இனிமே இங்கேயும் பாப்பீங்க. நான் இப்ப இங்க வந்திருக்கதே இன்னைக்கு ஃபுல்லா எங்க அம்மாக்கு சமைச்சு கொடுத்து எங்க அம்மாவை நல்லா கவனிச்சுக்கதான். இன்னைக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்க. நீங்க போங்க, உங்க வேலையை போய் பாருங்க. என்ன இப்படிலாம் பேசுறது நம்ம மீனாவா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என்னமோ ஏதோ அவ திருந்தனா நல்லதுதான். சரிம்மா, என்னமோ செய்ய போறேன்னு சொல்ற. செய். என்னதான் அப்படி செஞ்சு அசத்த போறேன்னு இன்னைக்கு பாப்போம். போ, கிச்சன்ல போய் எல்லாத்தையும் பண்ணு பார்க்கலாம். நான் மேல போய் கருவாடை காய வச்சுட்டு வாரேன். சரியா? நீ அதுக்குள்ள பண்ணிட்டு இரு. வந்து நானும் உனக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். சரியா? சரி அண்ணி, நீங்க போய் காய வச்சுட்டு வாங்க. நிதானமா வந்தாலே போதும். இவளை கவனிக்கவே 2 பேரும் தேவை. இவங்க அம்மாவை இன்னைக்கு ஃபுல்லா கவனிக்க போறாளாம். இன்னைக்கு என்னதான் நடக்க போதோ தெரியல. ஐயோ சாமி, நம்மள ஆள விட்டா சரிதான். உங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தா நக்கலா தெரியுது. எனக்கு மட்டும் சமைக்க தெரியாதா என்ன? ஏதோ சமையல பெரிய இது மாதிரி பண்ற மாதிரி காட்டுறது. இன்னைக்கு எப்படி சமைச்சு அசத்த போறேன்னு மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் சூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இருக்குது யூடியூப். அத பார்த்து எல்லாத்தையும் செஞ்சிடலாம். அப்படியே எல்லாரும் கேட்டா நம்ம செஞ்சதா சீன் போட்டுடலாம். ஆனா யூடியூப்பை பார்த்து செஞ்சேன்னு மட்டும் யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாது. அப்படியே சீன் போட்டுறணும். சரி, வேலையை பார்ப்போம். அப்பாடி, ஒரு வழியா சூப்பர் ரெடி பண்ணி அடுப்புல வச்சாச்சு. இனிமே குக்கர்ல இருந்து விசில் வந்ததும் அதை இறக்கி ஆற வச்சு வடிகட்டி அப்புறம் அம்மாட்ட கொண்டு கொடுக்க வேண்டியதுதான். அதை கொடுத்து நல்ல பேரை வாங்கிட வேண்டியதுதான். ஒரு வழியா சூப்பர் செஞ்சு முடிச்சாச்சு. இனிமே இதை அப்படியே எடுத்துட்டு போய் அம்மாட்ட கொடுத்துட வேண்டியதுதான். அச்சோ, இது நம்ம செஞ்ச சூப்பா? கம்மனி இவ்ளோ வாசம் வருது. என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. அருமையா இருந்துச்சுன்னா டேஸ்ட் எவ்வளவு சுவையா இருக்கும். அச்சச்சோ, அதை நினைச்சாலே எனக்கு கிளுகிளுப்பா இருக்குது. இன்னைக்கு அம்மா கிட்ட இருந்து ஒரே பாராட்டு மழை தான் வரும் போல. சரி, போய் அனுபவிப்போம். இருந்தாலும் கத்திரி வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. சபா எப்படிதான் மக்கள் வெளியில சுத்திட்டு இருக்காங்களோ. என்னதான் வெயில் வெளியில அடிச்சாலும் வீட்டு சோகத்தை பிச்சுக்கிட்டு உள்ளெல்லாம் வெக்க வந்து சாடுது. வெக்கையில வெந்துருவோம் போலயே. என்னதான் ஃபேன் ஓடிக்கிட்டே இருந்தாலும் வேத்து ஊத்திக்கிட்டே தான் இருக்குது. உடம்பு நனைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. சபா எவ்வளவு வெக்கடா. என்னடா இது, மீனாவோட குரல் கேக்குது. ஆனா காணோம். இங்க பாருமா, இங்க இருக்கேம்மா. எங்கம்மா போன மீனா இவ்வளவு நேரம்? ஆளையே காணோம். என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? எல்லாம் உனக்காகத்தாம்மா. நான் கல்யாணம் பண்ணி போன அப்புறமா உன்னை யாருமே சரியா கவனிக்கிறதே இல்ல. அதான் இங்க வந்திருக்கப்பவாச்சும் நான் உன்னை கவனிக்கணும்ல. அதான் அதான் போய் உனக்கு சூப் வச்சு எடுத்துட்டு வந்தேன். இனிமே மத்தியானம் லஞ்ச் ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த சூப்பு குடிச்சு பாருமா. குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. உனக்காகவே நான் பார்த்து செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுமா குடிச்சு பார்த்துட்டு. அப்படிலாம் சொல்லாத மீனா. உங்க அண்ணியே என்ன நல்லா தான் பாத்துக்கிறா. அவ என்ன குறை வச்சா எனக்கு எல்லாமே செஞ்சு தருவா. நான் என்ன கேட்டாலும் மூஞ்சி சுளிக்காம எதனாலும் செஞ்சு தந்துருவா. ஆமா, நீதான் உன் மருமகளை மெச்சிக்கணும். நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். காலையில இருந்து அவ என்ன செய்யறான்ட்டு உன்னை கவனிக்கிறாளா? அவ பாட்டுக்கு அவ வேலையை செஞ்சுட்டு தெரியறா. உன்னை சாப்பிட்டீங்களான்னு கூட ஒரு வார்த்தை இன்னும் அவ கேட்கல. ஆனா நீ அவங்கள மெச்சி பேசுற. என்ன பத்தி கண்டுக்கிறியா? நான் தான் உன் மேல ரொம்ப அக்கறையா இருக்கேன். உனக்காக சூப் வச்சு எடுத்து வந்திருக்கேன். இந்த சூப்பை குடிச்சு பார்த்துட்டு உன் மகளோட கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு நீ இப்ப சொல்ற. குடிமா குடி. என் ஆசை மகளே, நம்மைக்காக சூப்பு வச்சு எடுத்துட்டு வந்தியாக்கோ. உன் பாசம் எனக்கு தெரியாதா? நீ எவ்வளவு பாசக்காரின்னு எனக்கு தெரியும்டி. சரி, சூப்பை குடு, குடிச்சு பாக்குறேன். இந்தாம்மா குடி. என்னடா இது, கொஞ்சம் வித்தியாசமான சூப்பு மாதிரி இருக்கு.
என்னாச்சும் தெரியலையே. ஐயோ, தலைலாம் கிருன்னு சுத்துதே. வயித்துக்குள்ள வேற இருந்து கடமுடான்னு சவுண்ட் வருதே. ரயில் ஓடுற மாதிரிலாம் இருக்குதே. என்னமோ பண்ணுதே. ஐயோ, என்னாச்சும் தெரியலையே. ஐயோ அம்மா, உனக்கு என்னம்மா ஆச்சு? எந்திரிம்மா, எந்திரிம்மா. மீனா மீனா, எதுக்கு இப்படி கத்துற? என்னாச்சு? ஐயோ அண்ணி, நான் என்னன்னு சொல்லுவேன். நான் எங்க அம்மாக்கு ஆசையா சூப்பு வச்சு எடுத்துட்டு வந்தேன். அதை எங்க அம்மாவும் குடிச்சாங்க. குடிச்ச உடனே வாந்தி வருதுன்னு சொன்னாங்க, வயிறு வலிக்குன்னு சொன்னாங்க. அப்படியே பொத்துன்னு விழுந்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுன்றதுனே தெரியல. கூப்பிட்டு பார்த்தா எந்திரிச்சு பார்க்க வர மாட்டாங்க. என்ன பண்றது நீ இப்ப? எத்தே எத்தே, என்னது இது? மருமக குரல் மாதிரி இருக்கு. என்னம்மா? என்னாச்சு தே உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கீங்க? இந்த கூட்டத்தை மூவி சூப்புன்னு ஒண்ணு கொடுத்து என்ன சுருண்டு விழ வச்சுட்டாம்மா. எல்லாம் இந்த சூப்பால வந்தது. போய் தொலை இதோட. எத்தே, அந்த சூப்ல நாத்து தெரியாம பாத்திரம் கழுவுற ஜெல்ல கலந்துட்டாத்தே. நான் பாத்திரம் கழுவுறதுக்காக ஜெல்ல தண்ணியில கலந்து வச்சுட்டு போனேன். அது தெரியாம நாத்து சூப்புக்கு தண்ணி ஊத்துறதுக்கு பதிலா ஜெல்ல ஊத்தி சூப்பு பண்ணியிருக்கா. அதனாலதான் உங்களுக்கு வாந்தி பேதி ஆகுது. வேற ஒண்ணும் இல்ல தே, எந்திரிங்க தே. அட ஆக்கங்கட்ட கூவே, கூறு கட்ட குப்பை. உன்கிட்ட நான் சூப்பு வேணும்னு கேட்டனா? உன்கிட்ட கேட்டனா நானு? சூப்பை கொடுத்து என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுருக்க. உன்கிட்ட எல்லாம் சூப்பு வாங்கி குடிச்ச பேரு என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். இந்த வயசான காலத்துல கண்டதையும் கலந்து கொடுத்து எனக்கு காட்டு காமிச்சிருவ போல. உன்கிட்ட எல்லாம் வாங்கி சாப்பிட்டதுக்கு எனக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவை. ஓடிடுங்க. உன்னை மக கூடன்னு பார்க்காம மல்லாக்க படுக்க வச்சு புரட்டி எடுத்துருவேன். இத்தோட இடத்த காலி பண்ணி ஓடிடு. எனக்கு இருக்க கோபத்துல இன்னைக்கு உன்னை காணாம ஆக்கிடுவேன். அம்மா அம்மா, கத்தாதம்மா. அதான் ஒன்னும் ஆகாதுன்னு அண்ணி சொல்றாங்கல்ல. நீ கத்தாத. நீ ரொம்ப கத்தி ஹார்ட் அட்டாக் வந்துற போகுது. ஆமா ஆமா, நீ பக்கத்துல இருந்தா எனக்கு ஹார்ட் அட்டாக் வரும். மத்த அட்டாக்கும் எல்லாம் சீக்கிரம் வந்து நான் செத்தும் போயிருவேன். நீ சீக்கிரமா உன் வீட்டுக்கு போற வழியை பாரும்மா, இல்லைன்னா என்ன சாவடிச்சிருவ போல. அடியே நாத்து, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல உனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு. அப்படியே போயிருக்க வேண்டியதானே? கண்டதையும் செய்கிறேன்னு சொல்லி சுறுசுறுப்பா இருந்த அத்தைய இப்போ சுண்டக்க மண்டக்க ஆக்கி வச்சிருக்க. உங்க அண்ணன் வரட்டும், நான் சொல்றேன். இன்னைக்கு என்ன ஆக போறேன்னு மட்டும் பாரு. ஐயோ, இருக்கிற கோபத்துல எல்லாரும் நம்மள கடிச்சு துப்பிடுவாங்க போல. நம்ம மாட்டிக்காம இருக்கணும்னா நம்ம மூட்டை முடிச்சு கட்டிட்டு நம்ம மாமியார் வீட்டுக்கு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் அததான் பண்ணணும். ஓடிட வேண்டியதான் நம்ம. அம்மா அம்மா, இதோ உங்க அண்ணன் வந்துட்டாங்க. இன்னைக்கு நீ என்ன ஆக போறேன்னு மட்டும் பாரு. காலிதான் நீ. அம்மா உங்களுக்கு என்னம்மா ஆச்சு? ஏம்மா இப்படி உட்காந்துருக்கீங்க? எந்திரிங்கம்மா. உன் கூட பிறந்து தொலைச்ச இந்த மீனாவால தான் எனக்கு இந்த நிலைமைடா. பாத்திரம் கழுவுற ஜெல்ல எனக்கு சூப்ல கலந்து கொடுத்துருக்கா தெரியாம. அதனால எனக்கு வாந்தி பேதி ஆகி நான் இந்த நிலைமையில கிடக்குறேன்டா. ஏ அறிவு கட்ட மீனா, உனக்கு தண்ணிக்கும் பாத்திரம் கழுவுற ஜெல்லுக்குமே வித்தியாசம் தெரியலையா? அந்த லட்சணத்துல நீ சமைக்கிற. இப்படிலாம் சமைச்சா நீ எப்படிதான் உருப்பட போறியோ? உன்னை திட்டி திட்டி வாய் தான் வலிக்குது. இதுக்கு மேல என்னதான் பண்ணன்னு எனக்கே தெரியல. ஒழுங்கா திருந்துற வழிய பாரு. இனிமே இப்படி நடக்காது. இதுக்கு மேல கவனமா இருப்பேன். ஏதோ திருந்தினா சரிதான். உன்னெல்லாம் வச்சுட்டு என்னதான் பண்ணையோ? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட ஆர்ஆர் டூன்ஸ் அண்ட் கார்டனிங்கை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.